கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஏசாயா 9:6 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு ஒரு குமாரன் பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், வல்லமை உள்ளவர், நித்திய பிதா. இது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இன்னைக்கு இந்த பாடல் தான், தெரிந்த பாடல் தான் பாடுகிறேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் அதிசயமானவர். அல்லேலூயா. என் வாழ்க்கையும் உங்க வாழ்க்கையும் செஞ்சிருக்காரு, எவ்வளோ சொல்லலாம். அதை நீங்க எப்பவுமே எந்த இடத்துல எந்த பிரச்சனையிலையும் நான் வணங்குகிற ஆராதனை செய்கிற ஆண்டவர் அதிசயமானவர். எங்கேயோ அல்ல, அவரு எருசலேமில் அல்ல, இஸ்ரேலில் அல்ல, எனக்குள்ளே வசிக்கிறார், என்னிலே இருக்கிறார். அந்த அதிசயங்களை என் குடும்பத்திலும் செய்வார் என்று இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த நாளிலே நான் இதை பாடுகிறேன். செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்னும் நமக்குள் வசிக்கின்றார். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்னும் நமக்குள் வசிக்கின்றார். குருடருக்கும்
அருளினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, அருமையான ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, இப்போது கூட இந்த ஆராதனையில எங்களை அழைத்து வந்திருக்காம். ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு இல்லாத சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போது கூட நீர் பேசும் அப்பா, நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவராய் வளர்த்து செல்ல கிருபை செய்யும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சமாக்கித்தாரும். இயேசுவின் இனி நாமத்தை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். வாசிக்க கேட்ட எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை இன்றைக்கு தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டேன். எபேசியர் 3:18 உங்களில் யாராவது ஒரு சத்தமாக வாசிக்கலாம். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் உணர்ந்து, இதுல நீளம் ஆழம் விடுபட்டு சரி, ஆழம் இதில் விசம். சரி, இயேசுவின் அன்புக்கு அகலம் இருக்கிறதா, நீளம் இருக்கிறதா, ஆழம் இருக்கிறதா, உயரம் இருக்கிறதா? அப்படி என்றால் இந்த நான் செய்தியுடைய தலைப்பு அளவிட முடியாத இயேசுவின் அன்பு. அளவிட முடியாத இயேசுவின் அன்பு. இந்த தலைப்பில் தான் இன்றைக்கு நான் கர்த்தருடைய செய்தியை கொடுத்து விடுகிறேன். அதுக்கு முன்பாக ஒரு பாடலை பாடி அதை தொடர்ந்து கர்த்தருடைய செய்தி கொடுக்க விரும்புகிறேன். நம்முடைய கல்வாரி இயேசுவின் கீதங்கள் பாட்டு புத்தகத்தில் உள்ள 31வது பாடலை நான் பாடப் போகிறேன். அது அளவிட முடியாதது.
நம்பு, அதை நம்பு, இந்த இகமதில் கிடைக்காதது அன்பு. இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது, என்றென்று மாறாதது. என் இயேசுவின் தூய அன்பு என்றென்று மாறாதது. என் இயேசுவின் தூய அன்பு என் வாழ்வு தீராதது. என் இயேசுவின் ஜீவ அன்பு என் வாழ்வு தீராதது. என் இயேசுவின் ஜீவ அன்பு. அன்பு, இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு, அதை நம்பு, இந்த இகமதில் கிடைக்காதது அன்பு. இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. தாய் தந்தை அன்பொரு நாள் அது தனித்தே போய்விடும். தாய் தந்தை அன்பொரு நாள் அது தனித்தே போய்விடும். நல்ல பிள்ளையின் அன்பொரு நாள் அது பிரிந்தே போய்விடும். நல்ல பிள்ளையின் அன்பொரு நாள் அது பிரிந்தே போய்விடும். என்றென்று மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என்றென்று மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு என் வாழ்வு தீராதது. என் இயேசுவின் ஜீவ அன்பு என் வாழ்வு தீராதது. என் இயேசுவின் ஜீவ அன்பு. அன்பு, இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு, அதை நம்பு, இந்த இகமதில் கிடைக்காதது அன்பு. இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. கணவனின் அன்பொரு நாள் அது கரைந்தே போய்விடும். கணவனின் அன்பொரு நாள் அது கரைந்தே போய்விடும். நல்ல மனைவியின் அன்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும். நல்ல மனைவியின் அன்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும். என்றென்று மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என்றென்று மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு என் வாழ்வு தீராதது. என் இயேசுவின் ஜீவ அன்பு என் வாழ்வு தீராதது. என் இயேசுவின் ஜீவ அன்பு. அன்பு, இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு, அதை நம்பு, இந்த இகமதில் கிடைக்காதது அன்பு. இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. உறவினர் அன்பொரு நாள் அது முடிந்தே போய்விடும்.
மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என்றென்று மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என் வாழ்வு மீறாதது என் இயேசுவின் ஜீவ அன்பு. என் வாழ்வு தீராதது என் இயேசுவின் ஜீவ அன்பு. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு அதை நீ நம்பு இந்த இடைக்காலது. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நண்பனின் அன்பொரு நாள் அது நலிந்தே போய்விடும். நண்பனின் அன்பொரு நாள் அது நலிந்தே போய்விடும். நீ நம்பினோர் அன்பொரு நாள் அது நலிந்தே போய்விடும். நீ நம்பினோர் அன்பொரு நாள் அது நழுவியே போய்விடும். என்றென்று மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என்றென்று மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என் வாழ்வு தீராதது என் இயேசுவின் ஜீவ அன்பு. என் வாழ்வு தீராதது என் இயேசுவின் ஜீவ அன்பு. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு அதை நீ நம்பு இந்த இகமதில் கிடைக்காதது. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. இன்றைய செய்தியின் தலைப்பு என்ன? அளவிட முடியாத இயேசுவின் அன்பு. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தினமும் அநேக நேரத்தில் யோசிப்பதே கிடையாது. இயேசுவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதை நாம் யோசிக்கிறதே கிடையாது. தினமும் யோசிக்க வேண்டும். இயேசுவின் அன்பை நாம் தினமும் யோசிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் அதுதான் சொல்கிறது. எபேசியரை நாம் என்ன வாசித்தோம்? சகல எபேசியர் 3:8 சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர வேண்டும். அது 19ஆம் வசனத்தை வாசிங்கள். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளும். இயேசுவின் அன்பு அறிவு கெட்டாத அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனம். இது நான் சொல்ல என்னுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. அன்பிலே எத்தனையோ அன்பு உண்டு. எவ்வளோ அன்பு எவ்வளோ இருக்கு. எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கு
உங்க மத்தியில முதலாவது நண்பனின் அன்பு. நண்பனின் அன்பு. நமக்கெல்லாம் நண்பர்கள் இருக்கிறார்கள். சின்ன வயசிலிருந்து எவ்வளவு நண்பர்கள் இருந்திருப்பார்கள். அவங்க எப்படி என்று நம்ம அறிந்திருக்கிறோம். நண்பனின் அன்பை கொடுத்து வேதத்தில் ஒரு வசனம் சொல்கிறது. நீதிமொழிகள் 17:17 வாசிக்கும். நீதிமொழிகள் 17:17. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஆனால் நண்பர்கள் சில நேரத்தில் ஆபத்து வரும்போது ஓடி விடுவாங்க, நழுவி விடுவாங்க. சகோதரர்கள் இருப்பாங்க, அவளால் முடிஞ்சதான் செய்வாங்க, முடியலன்னு என்ன பண்ணுவாங்க. இப்படி நண்பனின் அன்பு. நண்பனின் அன்பை குறித்து ஒரு கதை. நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சேன். என்னன்னா ஒரு கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் அறிந்திருப்பீங்க. 2 நண்பர்கள் காட்டு வழியா போனான். இந்த நண்பர்கள் ரொம்ப நெருங்கின நண்பர்கள், ரொம்ப ஒருவருக்கு ஒருவர் நேசித்தார்கள். ஒரு நண்பன் வசதி உள்ளவன், இன்னொரு நண்பன் வசதி இல்லாதவன். வசதி உள்ளவன் எவ்வளோ நல்ல நிறைய பணத்தை செலவு பண்ணி நண்பர்களுக்காக எவ்வளோ செலவு பண்ணினான். அவ்வளவு அன்பு, நண்பனின் அன்பு. அப்படியாக இருந்தவர்கள் காட்டுக்கு போகும்போது, காட்டு வழியாக சென்ற போது ஒரு கரடி வந்து விட்டது என்று சொல்லி அவன் கரடி வந்து தூரத்தில் வருகிறது, என்ன பண்றது? ஐயோ, கரடி நம்மளை கடிச்சு சாப்பிட்டுருவேன், என்ன பண்றது என்று சொல்லி ஒருத்தர் மரம் ஏற தெரியும். இந்த பணக்கார வாலிபனுக்கு, நண்பனுக்கு மரம் ஏற தெரியாது. இவன் ஏறிட்டான், மாத்தலை ஏறிட்டான், நல்ல வசதி. இவனுக்கு கை கொடுப்பான், இவனுக்கு எங்க மேல தூக்கிப்பான்னு கேட்கிறான். ஐயோ முடியாது. கரடி கிட்ட வருது. ஐயோ என்ன பண்றது? அப்படியே சைலண்டா படுத்துட்டான். இந்த கதை தெரிஞ்ச கதை தான். சின்ன வயசுல தான் ஸ்கூல்ல படிச்சு படுத்துட்டோம். கரடி கிட்ட வந்துச்சு. கரடி வந்து செத்ததை சாப்பிடாதான். இவன் தான் பண்ணான், படுத்து அப்படியே டம் பிடிச்சிக்கிட்டான், மூச்சு விடாம டம் பிடிச்சு. கரடி கிட்ட வந்து மோந்து பார்த்தது. இன்னும் செத்து போய் கிடக்கிறான்னு நினைச்சு செத்ததை சாப்பிடாம போயிடுச்சு. அவ்வளவுதான். அது பிறகு மேல இருக்க நண்பன் கீழே இறங்கி வந்தான். என்னடா கரடி ஒண்ணு ஒண்ணுமே பண்ணல, உன் காதல வந்து என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? அப்ப அவன் சொன்னான், இந்த மாதிரி நன்றி கேட்ட நண்பனின் நட்பு உனக்கு வேண்டாம் என்று சொன்ன. நன்றி ஆபத்தில் உதவாத, உயிருக்கு ஆபத்து வரும்போது தப்பிச்சிட்டான், ஓடிட்டான் மேல. நண்பனை காப்பாற்ற அந்த எண்ணம் இல்லை. இதுதான் நண்பனுடைய அன்பு. இயேசு சொன்னார், யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. உயிருக்கு ஆபத்து வரும்போதும் உயிரையும் பாராததுக்கு
உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு நண்பன் தான் உண்மையான நண்பன், சிநேகிதன். இயேசு சொன்னார், ஒரு தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு என்னது ஒருவரிடத்திலும் இல்லை. இல்லை, யாரும் கொடுக்க மாட்டாங்க. உயிரை கொடுக்க மாட்டாங்க, மற்றதெல்லாம் கொடுப்பாங்க, உயிரை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு நமக்கு உயிரை கொடுத்தார். இயேசு சொன்னார், ஆடுகளுக்காக, யோவான் 10:15, ஆடுகளுக்காக என் ஜீவனையை கொடுக்கிறேன். ஆடுகள் தான் அந்த ஆடுகள் இல்லை, நம்ம ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்றது மட்டுமல்ல, சொன்னபடியே செய்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய ஜீவனையை கொடுத்தார். ஆனால் நண்பனின் அன்பு போய்விடும். இயேசு சொல்றார், நான் தான் உண்மையான, நான் உங்களுடைய சிநேகிதன் என்று சொன்னார். நீங்கள் என்னுடைய சிநேகிதன் என்று ஆண்டவர் வந்து பார்த்து சொன்னார். அதனால் தான் ஜீவனை கொடுத்தார். இந்த அன்பு உலகத்தில் யாருமே கிடையாது. இயேசுதான் நமக்கான ஜீவனை தந்திருக்கிறார். நாம் தினந்தோறும் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறீரே, நன்றி கட்டளா இருக்கக்கூடாது, மறந்துடக்கூடாது. என்றைக்கும் இயேசுவின் அன்பை எவ்வளவு தியாகம் செய்திருக்கார். சாதாரண காரியம் முடிவு. யார் அவர் என்ன பண்ண தப்பு பண்ண, என்ன பாவம் செய்தார்? ஒரு பாவம் செய்யாதவர், ஒரு பாவம் இல்லாதவர். அப்படிப்பட்ட தேவன் இயேசு கிறிஸ்து உயிரையே நமக்காகத்தான். நமக்குதான் நியாயமான தண்டனை வர வேண்டும். நாம் செய்த பாவங்களுக்கு நமக்கு தான் தண்டனை கிடைக்க வேண்டும். ஆனால் நமக்கு அந்த தண்டனை வராதபடிக்கு நம்மேல் அன்பு வைத்த இயேசு அங்கே தம்மையே ஜீவ பலியாக சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். அடுத்ததாக தாயின் அன்பு. தாயின் அன்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தாயின் அன்பை குறித்து வேதத்திலே ஒரு வசனம், ஏசாயா 49வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறது. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று தேவன் சொன்னார். இதுல ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு கேள்வி, என்ன கேள்வி? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அந்த கேள்விக்கு என்ன பதில்? மறக்க மாட்டாங்க. தாயின் அவ்வளவு பெரிய அன்பு. அங்கே தாய் தகப்ப கூட பிள்ளைய வேண்டாம் வெற்றி விட்டுவாங்க. தாய் பிள்ளை எவ்வளவு தப்பு பண்ணாலும், எவ்வளவு பிள்ளை எவ்வளவு மோசமா இருந்தாலும் தாய் உயிரை கொடுப்பாங்க. அப்படியே அந்த தாயின் அன்பை கொடுத்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்பாக அதை கேள்விப்பட்டேன். தாயின் ஒருவன்
ஒரு பெண்ணை அங்கே சிநேகித்தான். அது அம்மாவுக்கு புரியல. வேண்டாப்பா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லை, அதை விட்டு அதை நீ கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லை, மோசமான பொண்ணு, அதை நீ கல்யாணம் பண்ணிக்காத என்று எவ்வளோ காலமாக சொல்லி சொன்னாலும் எவ்வளோ கேட்கவே இல்லை. அந்த பொண்ணோடு கூட தான் இவன் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தான். அம்மா எவ்வளோ வேதனைப்பட்டார். தாய் தகப்பனுக்கு இஷ்டமில்லாத திருமணம் நான் செய்து கொள்ளக்கூடாது. அங்கே தாய் தகப்பனுடைய சம்மதத்தோடு செய்தால் ஆசீர்வாதமான ஒரு திருமணம். ஒருவேளை அப்படி தவறிவிட்டாலும் லவ் பண்ணினாலும் நல்ல பொண்ணா இருக்கணும், கிறிஸ்டினா இருக்கணும், ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கணும், நல்ல பையனா இருக்கணும், இந்துல போய் படிக்கக்கூடாது, அங்கே முஸ்லீம்ல போய் படிக்கக்கூடாது. இதெல்லாம் தாய் தகப்பனுக்கு வேதனை உண்டாக்கும், பெற்றோருக்கு சந்தோஷம் இருக்காது. அது தேவனுக்கு பிரியமில்லை. ஆகினால நம்ம இந்த விஷயத்தில் கொஞ்சம் வாலிபர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த அம்மா எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, அந்த பெண்ணு வாங்கப்பா விட்டுருப்பாங்க, தொடர்பு வேண்டாம், எவ்வளவு சொல்லி பார்த்தார்கள். ஆனால் அந்த பெண்ணுக்கு இது பிடிக்கல. இன்னும் அவங்க அம்மா எப்ப பாரு என்னை வெறுக்கிறாங்க, என்னை வெறுக்கிறாங்க அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி என்றால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? இல்லை, நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும், வாக்கு கொடுத்தோம். அப்படின்னா உன் அம்மா தடையா இருக்கிறாங்க, அந்த தடையை நீ போயிட்டு உன் அம்மாவை கொலை பண்ணி இருதயத்தை வெட்டி கொண்டாந்து கொடுக்கணும். இவருக்கு ஒரே வேதனை, என்னடா செய்ய அம்மாவுடைய இருதயத்தை கேட்கிறாளே, என்ன பண்றது? யோசிச்சு கடைசி வேற வழி முடிவு பண்ணிட்டான். போனான் வீட்டுக்கு, அம்மாவை கொலை செய்தான், இருதயத்தை வெட்டினான், தூக்கி மனைவி அங்கே பெண்ணுக்கு கொண்டு கொடுக்கலாம் என்று தூக்கி கொண்டு ஓடி வருகிறான். ஓடி வரும்போது அது அந்த இருதயத்தை பிடிச்சிட்டே வரான். ஓடி வரும் தடிக்கு கீழே விழுந்து விட்டான். தடிக்கு விழுந்த பொழுது அந்த அம்மாவுடைய இருதயம் சொன்னான், மகனே அடிபட்டதாப்பா. அம்மாவுடைய இருதயம் எப்படிப்பட்டது? எவ்வளவு மோசமான பையன்தான், சொல்ற பேச்சை கேட்கவில்லைதான். ஆனாலும் அந்த தாய், மகனே அடிபட்டதாப்பா. இந்த தாயின் அன்பு இப்படிப்பட்ட பெரிய அன்பு, இயேசுவின் அன்பு அதை விட வேறான தாயின் அன்பு. அதே நேரத்தில் சில நேரத்தில் மாறிவிடும், தாயின் அன்பு மாறிவிடும். அங்கே ஏசாயா 45 அதில் நாம் தொடர்ந்து வாசித்தால் 15 அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இயேசு உன்னை மறக்கவே மாட்டார். தாய் மறந்துடுவாங்க, மறக்க மாட்டாங்க. ஆனா மறந்துடுறாங்களே. எத்தனையோ பிள்ளைகளை பெற்றெடுத்து, பெற்ற தாய் பிள்ளை பெற்றெடுத்து குப்பத்தில் போட்டு காப்பெல்லாம் படிச்சுமே போட்டு பாருங்க. எத்தனை பிள்ளைகள் பெற்றெடுத்து எங்கேயோ தூக்கி போட்டு போயிடுறாங்க. பெற்றவ அதை யாரும் தூக்கி வளர்க்குறாங்க. இதெல்லாம் நிறைய கதைகள் இருக்கு. கதைகள் கட்டுக்கதை உண்மையா நடந்தது. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று இயேசு சொல்கிறார். இயேசு இதெல்லாம் மேலான அன்பு.
இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதை ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும், சிந்திக்கணும். நீங்க இதை யோசித்தீங்கன்னா பாவம் செய்ய மாட்டீங்க, கர்த்தரை பிரியமில்லாமல் நடக்க மாட்டீங்க. ஆண்டவரே உடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு தியாகமான அன்பு என்று பார்த்தால், யோசித்தால், அதை சிந்தித்தால், அதை உணர்ந்தால் நாம் பாவம் செய்ய மாட்டோம், கர்த்தருக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ்வோம். இன்னொரு கதை கூட சொல்கிறேன். ஒரு பையன் அம்மாவுடைய பேச்சை கேட்காதபடிக்கு இஷ்டம் போல நடந்தான், திருட ஆரம்பித்தான். அம்மா எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, ஆனால் கேட்கவில்லை. கடைசியாக அந்த ஒரு வீட்டில் போய் புகுந்து திருடும் போது அவன் பிடித்தார்கள். பிடித்தவர்களை கொலை செய்து விட்டான். கொலை செய்ததாலே அவனை ஜெயிலில் போட்டு விட்டார்கள். என்ன செய்தி? இந்த வருகிற வெள்ளிக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு இவன் தூக்கிலிடப்பட வேண்டும், தூக்கிலிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமை வந்தது. தூக்கிலிட போகிறார்கள். தூக்கு கயிறு தொங்குகிறது. அவரை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அந்த இடத்து அந்த தூக்கு எப்பொழுது தூக்கிலிட வேண்டும்? மணி, இந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய மணி அடிக்கும் போது தூக்கிலிடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதன்படி அங்கே ஜனங்கள், ஏராளமான ஜனங்கள் கூடி வந்திருந்தார்கள். தூக்கிலிட போகிறார்கள். இந்த பையனை கொள்வது நிறுத்தியிருக்கிறார்கள். ரெடியா கயிறு தொங்குகிறது. தூக்கிலிட போகிறார்கள். மணி அடிக்கிற மனிதன் மேல போயிட்டு கோபுரத்தை சென்று மணியை இழுத்து 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 அடிக்கலாம். இழுத்து இழுத்து அடிக்கலாம். எவ்வளவு நேரம் இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். சவுண்டு வரல, சத்தம் வரல. நடந்தது என்னன்னு தெரியும். அம்மா மகன் மேல் உள்ள பாசத்தினாலே, அன்பினாலே, மணி அடிக்கும் போது தானே என் மகனை தூக்கில் எடுப்போம்னு சொன்னாங்க. அந்த மணி அடிக்காதபடிக்கு செய்து விடலாம் என்று உயரத்தில் ஏறினார்கள். கோபுரத்தை ஏறி அந்த மணி, அந்த பெல்லு நாக்கு இருக்கிறது, பெரிய பெரிய பெல்லு, அது நாக்கு போய் நல்ல கெட்டியா இறுக்கி பிடிச்சிட்டாங்க. அப்பொழுது மணி அடிக்கணும், இருக்கு அடிச்சுக்கிட்டே தான் இருக்கலாம். அடிக்கும்போது இந்த பக்கத்துல இந்த பக்கத்துல இடிப்பட்டு அடிப்பட்டு காயப்பட்டு ரத்தம் கீழே ஊற்றுகிறது. எல்லாரும் என்னடா மணி அடிக்கலையே மணி அடிக்கலையே எல்லாம் பாக்குறாங்க. வந்தாங்க, எல்லாரும் ஓடி வந்தாங்க, கிட்ட வந்து பார்த்தாங்க. ஆமா, அப்படியே அந்த நேரம் தவறிட்டா ஒரு தூக்கிலிடக்கூடாது. அந்த டைம்ல தான் அடிக்கணும். அந்த டைம்ல தான் அவன் தூக்கிலிடாரு. மணி அடிக்கும் போது தான் தூக்கிலிடாங்க. அவன் வந்து பார்த்தாங்க. அங்கே ரத்தம் கீழே சொட்டு சொட்டாங்க ஊத்துது. அங்க போய் பார்த்தா மணி அடிச்சுக்கிட்டே இருக்கு. தாய் அங்கே பிடிச்சிட்டு இருந்த அந்த பெல்ல எவ்வளவு நேரம் தான் முடியும்? அடி, மண்டை அடி, உடம்புலாம் அடி. கீழே விட்டு விழுந்தார்கள். கீழே பிணமாக இருக்கிறார்கள். எல்லா ஜனங்களும் வந்தார்கள். அதை ஓடினார்கள். மகனும் பார்த்தான். மகனை விடுதலை செய்து விட்டார்கள். மகனும் அங்கே நின்று, ஐயோ அம்மா, எனக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தீர்களே என்று சொல்லி வேதனைப்பட்டான். தேவி தேவி அழுதான், கூக்கலிட்டான். அழுது பிறகுதான், அம்மா, இனிமே நான் திருட மாட்டேன், எந்த தவறும் செய்ய மாட்டேன், நான் விட்டு விடுகிறேன். இப்போ என்ன திருடு? அம்மா போய்விட்டான். ஆனாலும் தாய் தன் ஜீவனை கொடுத்ததுனாலே மகன் தெரிந்து விட்டான். இன்றைக்கு இயேசு நம்முடைய வாழ்க்கை காப்பாற்ற முடியாது. நம்முடைய ஆத்மாவை
காப்பாற்ற முடியாது. நாம் செய்த பாவத்துக்கு நாம் நரகத்தை செல்ல வேண்டும், நரகத்துக்கு செல்ல வேண்டியவர்கள் நாம். ஆனால் ஆண்டவர் நாம் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக அங்கே கல்வாரி சிலுவையிலே இயேசு அடிக்கப்பட்டார். ரோமர் 5:8 வாசியுங்கள். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எவ்வளவு அன்பு! எவ்வளவு அடிப்பட்டார் இயேசு, அடிக்கப்பட்டார், காயப்பட்டார். அப்படியே தலையில முள்முடி வைத்து அடித்தார், ஈட்டினாலே குத்தினார், இருதயத்தில் குத்தினார். சவுக்குகளை வைத்து கொக்கைகள் உள்ள இரும்பு கொக்கைகள் உள்ள எல்லாம் வைத்து அடித்தார்கள். உடம்பெல்லாம் அடி, கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டார். இப்படியாக இயேசு அடிக்கப்பட்டு நம்மை காப்பாற்றுகிறார். ஆகினாலே கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் இன்றைக்கு மரித்தாலும் நாம் பரலோகத்துக்கு செல்வோம் என்ற நம்பிக்கை நிச்சயத்தை நமக்கு தரும்படியாகத்தான் கர்த்தர் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தார். அளவிட முடியாத இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பை அனுதினமும் நிறைவு கூறும். இயேசுவின் அன்பை அனுதினமும் இதை மறந்துடாதீங்க. தினந்தோறும் ஆண்டவரே எனக்காக, தினந்தோறும் அடிக்கடி காலையில மட்டும் நாள் முழுவதும் இதை நினைத்துக் கொண்டே இருக்கு. பாவம் செய்ய எனக்கு பிரியமாக வாழ்வீர்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்கள். கண்கள் மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். உங்களில் யாராவது 2 பேர் நம்மை ஜெபத்தில நடத்தும்படியாக கேட்ட சத்தியத்தை நினைவுபடுத்தி நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாக உங்களில் யாராவது 2 பேர் நம்மை ஜெபத்தில் நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.